எனக்கு கல்யாணம் வேண்டாம். அம்மிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க. எதுக்கு எல்லா பெத்தவங்களும் இப்படி இருக்காவ? அவர் வீட்டுலதான் அவங்க அம்மா ஒத்துக்கிட மாட்டேங்க. அவ இங்கேயும் எங்க அம்மா ஒத்துக்கிட மாட்டேங்க. எனக்கு அந்த பெண்ணை தான் பிடிச்சிருக்கு, நான் விரும்புறேன்னு சொன்ன பிறகும் எங்க அம்மா ஒத்துக்கிட மாட்டேங்க. என் காதலை ஏத்துக்கிட மாட்டேங்க. என்ன பொண்ணு பாக்குறதுக்கு இப்ப மாப்பிள்ள வர போறானா? அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிடணுமா? ஓடியவே முடியாது. என்னால அவனால கட்டிக்கிட முடியாது. எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அவனும் நானும் காதலிக்கிறோம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவன் எங்க போனா எங்க இருக்கானு தெரியல. எங்க அம்மையும் என்னால சமாளிக்க முடியல. எனக்கு மாப்பிள்ள வேற பார்க்க ஆரம்பிச்சுட்டாவ. இதுக்கு மேல என்ன பண்றது? அம்மா தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கமா. அம்மா எனக்கு இது கல்யாணம் மட்டும் வேண்டாமா. நான் உன் கூடயே கடைசி வரைக்கும் இருந்துறியம்மா. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. நான் ஓடியும் போகல, நடந்தும் போகல. யாருமே எனக்கு வேண்டாம். கடைசி வரைக்கும் நான் உங்க கூடயே இருந்துறியம்மா. அம்மா இல்லம்மா, உங்களோட சம்மதமோ அப்பாவோட சம்மதமோ இல்லாம நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட மாட்டேம்மா. அம்மா கல்யாணம் மட்டும் வேண்டாமா, வேற என்ன வேணாலும் சொல்லி கேக்க. அம்மா நானு அம்மா வேண்டாமா, நானும் வர எல்லாரும் போவோம். அம்மா அம்மா அப்படி சொல்லாதம்மா. நான் சொன்னா செய்வேன். கல்யாணம் நடக்கல. நீ மட்டும் நான் சொல்றத கேட்கல. நான் சொன்னதுதான் நடக்கும். ஒழுங்கா சேர எடுத்து சீக்கிரம் கட்டு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா அம்மா நம்ம சொல்லிட்டு இருந்தா கோமட்ல குத்தி விடுவேன். போ சேர எடுத்து கட்டு. 10 நிமிஷத்துல ரெடியா இருங்க. நான் மறுபடியும் வரும்போது இப்படியே உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டேன். மெட்டு மாதிரி என்ன எதுக்கு பாத்துக்க? உடனே அப்படியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. மறுபடியும் எதுக்கு வர? என் பிள்ளை ஒழுங்கா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நெட்ட மாதிரி பொண்ணு பார்க்க வராவன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு கூட்டிட்டு போய் அந்த பையனை கட்டி வைக்கவா? உங்களுக்கு ஆட்டை என்னன்னு எனக்கு தெரியாதோ? நல்லா தெரியும். இப்படி வேணா நான் அலமேலுக்குள்ளே கூட்டிட்டு போய் அவனை கட்டி வச்சியே. ஐயோ நாங்களும் கட்டி வைக்கல. அவியதான் ஒருத்தர் விரும்பினாங்க. எனக்கு ஒரு வழக்கமும் வேண்டாம். உன் வேலையும் சொல்லி பார்த்துட்டு கிளம்பு. இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. என் பிள்ளைய பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நெட்ட மாதிரி கல்யாணம் ஆகி போயிருவா. அதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியாது, பேச முடியாதுல்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் கூட இருக்கேனே. என்ன ஏதோ திட்டம் போட வந்திருக்கியோ? சீச்சி அப்படிலாம் இல்ல. நாங்க எந்த திட்டமும் போடல. அவ எங்களை விட்டு பிரிஞ்சு போறல்ல, அதான் அவ கூட இருக்கலாமேன்னு வந்தேன். ஏதாவது யாரா கூட பண்ணுனா ஒண்ணு செய்ய மாட்டேன். உங்க அம்மா வீட்டுல தானே இருக்கவே. ஆபியில சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ நான் எதுவுமே பண்ண மாட்டேமா. சும்மா இன்னைக்கு ஒரு நாள் நெட்ட மாதிரி கூட இருக்கேன். அவ இப்படி அழுதுட்டே இருப்பான்னு எனக்கு தெரியும். அதான் சமாதானப்படுத்தலாமேன்னு தான் வந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. நல்லா புத்தி மாதிரி சொல்லு. சரிம்மா. சேலையை கட்டிட்டு ரெடி ஆகு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்துருவாங்க. நெட்ட மாதிரி நீதா பாத்தியாப, எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்கா. ரெடியாவன்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பத்துல இருந்து அலமேலக்காவும் பாண்டியண்ணனு என்னவே சொன்னாவ. அவ ஏதாவது பிளான் சொன்னாவளோ? பிளானா? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. என்ன கீதா இப்படி சொல்றா? ஆமா இன்னைக்கு உங்க அம்மாட்ட வந்து பேசினாவளாம்ல. உங்க அம்மா ஏசி
அப்போ எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்களோ? எப்படி உதவி செய்ய முடியும்? உங்க அம்மாட்ட கல்யாணத்தை மட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு வைங்கன்னா வந்து பேச வந்திருக்காங்க. அதுக்கே உங்க அம்மா அந்த பேச்சு பேசினாங்களா? நான் இந்த வீட்டுக்கு சும்மா தான் வந்துட்டு போறேன், என்னையே அப்படி திட்டிட்டு போறாங்க. என்னடி பண்ண முடியும்? அந்த பையனோட ஒரு போன் நம்பர் கூட உங்ககிட்ட இல்ல. அவனும் ஜாலியா வேலைக்கு போயிட்டான். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றா? பேசாம நீ வீட்டுல பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ. கீதா, வேற எந்த வழியும் இல்ல நெட்ட மாதிரி. பேசாம இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் எல்லாருக்கும் நல்லது. பாவண்டி உன்னால அலமேல் வேற அழுகுறா தெரியுமா? அவ இப்ப மாசமா இருக்கா. அவ வீட்டு சைடு நிம்மதியா இல்லன்னு பார்த்தா இப்ப நம்மளாலயும் அவளுக்கு நிம்மதி இல்ல. உன்னை யாரடி அந்த பையனை லவ் பண்ண சொன்னது? அவனை லவ் பண்ணதுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளமோ? நீ பாட்டுக்கு தானே நீ இருந்த. எப்ப அவனை காதலிக்க ஆரம்பிச்சியோ அப்பத்துல இருந்துதான் பிரச்சனை. இதோ இந்த மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி நீ அழுது நான் பார்த்ததே இல்ல நெட்ட மாதிரி. இப்போ இப்படி அழுதுட்டு இருக்கானா அது காரணம் யாரு? அந்த பையன் தான். அவன் தான் உன்னையே இப்படி அழ வச்சிருக்கான். அவனை மறந்துடு நெட்ட மாதிரி. பாதியிலே வந்தவன் பாதியிலே போயிட்டான்னு நினைச்சுக்கோ. உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா சொல்றது கேளு. முடியாது கீதா, எனக்கு அவனதான் பிடிச்சிருக்கு. அவனதான் கட்டிக்கிடுவேன். எப்படி நெட்ட மாதிரி? யாருமே உனக்கு சப்போர்ட்டா இல்ல. உன் பேரண்ட்ஸும் உனக்கு சப்போர்ட்டா இல்ல. நீ லவ் பண்ற பையனும் உனக்கு சப்போர்ட்டா இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த பையனை கல்யாணம் பண்ணிப்ப? கீதா, அதான் நீ அலமேலுக்கா பாண்டியன் நல்லா இருக்காவல்ல. நாங்க மட்டும் சப்போர்ட் பண்ணா போதுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு நெட்ட மாதிரி. அந்த பையன் எங்க இருக்கானே தெரியல. எங்களால முடிஞ்ச வழியில எல்லாம் நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம். இப்ப எதுவுமே பண்ண முடியல. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து இவ்வளவுக்குள்ள பேசிட்டு இருக்கேன். அலமேலாலையும் பாண்டியனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அழாதத. உங்க அப்பா அம்மா சொல்றது கேளு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த உலகத்துல எல்லாருமே காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஒரு சில காதல் தோத்து போகும் நெட்ட மாதிரி. அந்த மாதிரி நினைச்சிட்டு மனசு தேர்த்திக்க. கீதா, அழாத நெட்ட மாதிரி. உங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. கீதா, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அழாத நெட்ட மாதிரி. காலப்போக்குல எல்லாமே சரியாயிரும். நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது தான் எனக்கு காதலிக்கவே கூடாதுன்னு தோணுதுடி. வாங்க தரகரே, மாப்பிள்ளை பையனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? ஏக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவியா வந்துட்டு இருக்காவக்கா. நான் நேரம் இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாக்கா. அப்படியா? நல்ல குடும்பமா தரகரே? ரொம்ப நல்ல குடும்பம்க்கா. நல்ல பையன். கூலி வேலைக்கு தான் போறான். ஆனா குளத்துல தங்கம். உங்க மகளை நல்லா பாத்துக்கிடுவான். அதுதானே வேணும். என்ன வேலை செஞ்சா என்ன? என் பிள்ளையை நல்லா பாத்துக்கிடணும். அதுதான் எனக்கு வேணும். ஆமா தரகரே, பையன் குணம் நல்ல குணமா இருக்கணும். நல்ல பையனே, தங்கமான குணம். நீங்க எங்க தேடினாலும் இப்படி ஒரு பையனை கண்டுபிடிக்க முடியாது. ஆட்டச்சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. அவையெல்லாம் வந்துருப்பாவுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏங்க, தரகர் நல்ல விதமா தான் சொல்லியாவ பையனை பத்தி. உடனே கல்யாணத்தை முடிச்சிருவான். எதுக்கு இவ்வளவு அவசரப்படியா? உங்களுக்கு தெரியாதா உங்க மாமா என்ன செஞ்சிட்டு இருக்கானே? அதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளவு அவசரமா மாப்பிள்ளை பார்த்தேன். தாரகர நல்ல பையன்டாரு. ஆவியருக்கு பிடிச்சு போச்சுனா டாக்கு புக்கு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். இதுக்கு மேல நாளெல்லாம் கடத்தப்படாது. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க தம்பி. வாங்க 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 தம்பி, வாங்கம்மா, வாங்க வந்து உட்காருங்க. தம்பி உட்காருங்க, உட்காருங்கம்மா. சரிண்ணே. ஆனந்தி உட்காருப்பா. ஏங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். தரகரே உட்காருங்க, உட்காருங்கம்மா. ஆமா, உங்களுக்கு எந்த ஊரு? பக்கத்தூர் தானே. அப்படியா? மாப்பிள்ள என்ன வேலை பார்க்காரு? என்ன அதான் சொன்னேன்ல, கூலி வேலை பார்க்காருன்னு. சரி சரி. நெட்டமாரி அழுதுட்டே இருக்காத நெட்டமாரி. இப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னமா நினைச்சிட்டு போட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு கீதா. மனசு முழுக்க கவலையா இருக்கு. எங்க அம்மா வேற இந்த கல்யாணம் நடக்கலன்னா எந்தாலியாவது போயிருவேங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதுக்கு நான் சொன்னதுதான் வழி நெட்டமாரி. உன் மனசை மாத்திக்க. அழாதத. நெட்டமாரி ரெடி ஆயாச்சா? எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்கா? இப்படியே அழுதுட்டே வந்து அங்க நிக்காத. மாட்டை சிரிச்ச மாதிரி வச்சுட்டு வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரவியா வந்துட்டாவே. என்ன நெட்டமாரி? அழுகை நிறுத்த மாதிரியே இல்லையா? சொல்லிட்டே இருக்க கேட்க மாட்டியா? நெட்டமாரி அழுகை நிறுத்தாதான் அம்மா சொல்லியாவல்ல.
கூட்டிட்டு வாங்களே. சரிம்மா. நெட்ட மாதிரி வாப்ல. கீதா அழாதடி. உங்க அம்மா வேற கோபடியாவல்ல, என்னையும் சேர்த்து திட்டுவாங்க. அப்புறம் என்னால இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. தயவு செஞ்சு அழாத நெட்ட மாதிரி. அழாம வா. ம் அம்மா இதான் என் மக. அப்படியம்மா இதான் பொண்ணு. நல்ல மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கா. ஆமா, பக்கத்துல பொண்ணு பிள்ளை மாதிரி நிக்குது. அந்த பிள்ளை யாரு? இவா என் ரெண்டாவது மக. அதான் அந்த பக்கம் நிக்காளே, அவ என் மாவளோட ஃப்ரெண்டு. ஊர்கார பிள்ளை தான். சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. அப்படியா? சரி சரி. அம்மா உன் பேர் என்ன? ஒண்ணுதாம்மா. உன் பேர் என்ன? மாரி. உன்னிடமா கேட்கவே சொல்லு. அட்ட மாதிரி என்னம்மா சொன்னா கேட்கல. உன் பேர் என்ன? அது ஒண்ணும் இல்ல. புதுசா உங்களால பார்க்கல. அதான் அப்படி இருக்கா. போக போக நல்லா பேசுவா. அப்படியா? எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னப்பா நீ என்ன சொல்ற? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா.